ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 20த் ஓட கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டா வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இன் அக்டோபர் 2025 வாஸ். அதாவது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்டின்னா, அ அது வந்து அக்டோபர் 2025ல எவ்ளோ அப்டின்னா 0.25%. அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொண்ணா பார்ப்போம். இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, இதோட ரீசன் என்ன அப்டின்னா, அ ஜிஎஸ்டி கட்ஸ் பிளஸ் பேஸ் எஃபெக்ட் அண்ட் சீப்பர் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து அக்டோபர் 2025ல இப்டி கம்மியாயிருக்கு. 0.25% வந்து கம்மியாயிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜஸ் வந்து எவ்ளோ கம்மியாயிருக்குன்னா 3.7% வந்து கம்மியாயிருக்கு. குளோதிங் அண்ட் ஃபுட் வியர் வந்து வந்து 1.7% கம்மியாயிருக்கு. அதே ஃபியூயல் அண்ட் லைட் பார்த்தீங்க அப்டின்னா 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஹவுசிங் வந்து 3% இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி மிஸ்செலேனியஸ் அப்டின்னா சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 5.7% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ரிலேட்டட் இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினா வந்து இந்த பெர்சன்டேஜ்லாம் வந்து என்ன சொல்றது? மந்த்லி வைஸ் எவ்ளோ அப்டின்னு சொல்லி கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சரண்டா ஃபாரஸ்ட். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். ஹவ் மெனி ஹெக்டேர்ஸ் ஆஃப் சரண்டா ஃபாரஸ்ட் வர் ஆர்டர்ட் டு பி டிக்ளேர்ட் அஸ் அ வைல்ட் லைஃப் சாங்சுரி. மொத்தம் எத்தன ஹெக்டேர் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி சரண்டா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்காக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 31,468.25 ஹெக்டேர்ஸ். இவ்ளோ வந்து சரண்டா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்காக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த சரண்டா ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ட்ரைபல் குரூப்ஸ் வந்து வாழ்றாங்க. இந்த பழங்குடியினர்னு சொல்லுவோம்ல. அவங்க வந்து யார் யார் வாழ்றாங்க அப்படின்னா, ஹோ, முண்டா அண்ட் உரான் இவங்க தான் வந்து வாழ்றாங்க. இந்த சரண்டா ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுல பார்த்தீங்க அப்படின்னா 26% ஆஃப் அயர்ன் ஓர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா லொகேட் ஆன இடம் இந்த சரண்டா ஃபாரஸ்ட் எங்கன்னா, வெஸ்ட் சிங்பம், ஜார்க்கண்ட்ல. இந்த சரண்டா ஃபாரஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் செல்ஃப் ஃபாரஸ்ட் இன் ஏசியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரைபல் குரூப்ஸ் யார் யார் வாழ்றது, அப்புறம் லார்ஜஸ்ட் செல்ஃப் ஃபாரஸ்ட் லொகேட்டட் இன் விச் பிளேஸ், அப்புறம் 26% ஆஃப் அயர்ன் ஓர்ஸ் எங்க இருக்கு. இது எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான் பிஆர்ஏபி 2024. இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் ஸ்டேட் டாப் த ஃபாஸ்ட் மூவர் கேட்டகரி அண்டர் பிராப் 2024. எந்த ஸ்டேட் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவர் கேட்டகரி இருக்குல்ல அண்ட் அண்டர் பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் 2024 எந்த ஸ்டேட் வந்து டாப் மூவரா இருக்காங்க அப்படின்னா கேரளா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இது. அதுல பாத்தீங்க அப்படின்னா கேரளா மட்டும் 99.3% ரிஃபார்ம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இன் 2024ல. ரிஃபார்ம்ஸ்னா சீர்திருத்தங்கள்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்கன்னா 91%ன்னு சொல்றாங்க. இந்த கேட்டகரியில இந்த பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான்ஸ் ஃபாஸ்ட் மூவர் கேட்டகரியில நெக்ஸ்ட் பிளேஸ் வரது எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்பினோ ஏஷியன் வாட்டர் ஸ்னேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்பினோ ஏஷியன் வாட்டர் ஸ்னேக் ஸ்பாட்டட் எந்த ஜூல அப்படின்னா அசாம் ஸ்டேட் ஜூல வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னேக் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்பினோ ஏஷியன் வாட்டர் ஸ்னேக் இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபவுலியா பிஸ்கேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அசாம் ஸ்டேட் ஜூல. ஆல்பினிசம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாரி என்ன சொல்றது? மெலனின் பிக்மெண்ட் வந்து கம்மியா இருந்தா உடம்புல ஹியூமன்ஸ்க்கு சொல்றேன். மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து கம்மியா இருந்தா ஹியூமன்ஸ்க்கு வந்து பாடில வரும்ல. அதுதான் வந்து ஆல்பினிசம்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி ஸ்கின் கொஞ்சம் இடத்துல வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆல்பினிசம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, வெரி 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 ரேர் ஜெனடிக் ட்ரைட் இன் வைல்ட் ஸ்னேக்ஸ்ல வந்து வெரி ரேர் ஜெனடிக் ட்ரைட்ன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பை ஆப்சென்ஸ் ஆஃப் மெலனின். இது வந்து ஆப்சென்ஸ் ஆஃப் மெலனின்னால தான் வந்து இந்த ஆல்பினிசமே வரும். இன் ஹியூமன்ஸ்லயும் சேம் இதே தான். ஆப்சென்ஸ் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட்னால தான் இந்த ஆல்பினிசம் வரும். இதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக்கோட பாடி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒயிட் பேல் பாடி பிளஸ் ரெட் ஐஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ, இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த குயிஸ் தெரிஞ்சாலே ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ் பத்தி பார்க்குறோம். ரிஃபாம்பிசின் டெஸ்டிங் இஸ் மெயின்லி யூஸ் டு டிடெக்ட் என்ன டிடெக்ட் பண்றதுக்காக இந்த டெஸ்டிங் வந்து பண்றாங்க அப்படின்னா, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ வந்து
டிடெக்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ரிஃபாம்பிசின் டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. டியூபர்குலோசிஸ் பத்தி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டியூபர்குலோசிஸ் இன்சிடென்ட்ஸ் டவுன் 21%. ஆம் விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2015ல பார்த்தீங்க அப்படின்னா, 237 லேக்ஸ் வந்து என்ன சொல்றது? டியூபர்குலோசிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு பெர்சன்ஸ்க்குன்னு சொல்றாங்க. அதே 2025ல பார்த்தீங்கன்னா, 187 மெம்பர்ஸ் 187 லேக்ஸ் பெர் லேக்ஸ் மெம்பர்ஸ்க்கு தான் வந்து டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட்டோட சக்சஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90% இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ டிடெக்ட் பண்ணி, ஆ ஃபைண்ட் பண்ணி அத வந்து கியூர் பண்ணியிருக்காங்க 90% அண்டர் என்ன ஸ்கீம்ல அப்படின்னா, டியூபர்குலோசிஸ் முக்த் பாரத் அபியான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கீம். டியூபர்குலோசிஸ் முக்த் பாரத் அபியான். இந்த ரிஃபாம்பிசின் டெஸ்டிங் வந்து எவ்ளோ கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா, 92% கவர் பண்ணியிருக்கு. டு டிடெக்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபிய வந்து டிடெக்ட் பண்றதுக்காக டெஸ்ட் பண்றது தான் இந்த ரிஃபாம்பிசின் டெஸ்ட். ஸோ, இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெகாலயா கேபினெட் பத்தி பார்ப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Meghalaya raised its fiscal deficit ceiling from 3% to what percentage of GSDP? எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி வந்து அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க 3%ல இருந்து அப்படின்னா 3.5 வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் ரைஸ் ஆனது வந்து எந்த ஆக்ட் படினா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதே சேம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு ஓரியன்டடா ஒரு 2 டேஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. மெகாலயால பார்த்தீங்கன்னா 3% இருக்கணும். அம் ஆனா 3.5 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். ஆம் தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 3.2% வந்து ரைஸ் ஆன மாரி ஒரு 2 டேஸ் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 50% ரிசர்வேஷன் இன் குரூப் டி. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 50% கோட்டா அப்ரூவ்ட் ஃபார் ரெகுலர் கேஷுவல் வொர்க்கர்ஸ் இன் குரூப் டி போஸ்ட். குரூப் டி போஸ்ட்டுக்கு அ ரெகுலர் கேஷுவல் வொர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல 50% கோட்டா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எந்த ரூல் படி இத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூல் 6டி ஆஃப் மெகாலயா மினிஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் சர்வீஸ் ரூல் 2017 இதுபடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே மஸ்ட்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் குயிஸ் பார்ப்போம். டிபி இன்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் ஃப்ரம் 237 per lakh to how much in 2024? Which tribal communities live in Saranda Forest? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.